ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடான ஒரு லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம யூஸ்வலாக எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் ஒன்றே ஒன்று மட்டும் ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1:1 கிளாஸஸ் தான் இது. 1:1 கிளாஸில் அவருடைய பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்துட்டு கட்டாக இருக்கும். ஸோ என்னுடைய வாய்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். அவர் பேசுகிற சமயத்தில் அப்படியே கொஞ்சம் கேப் தெரியும், சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் எப்படி இருக்குது, இதனுடைய கான்செப்ட் நான் என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இதில் சொல்லியிருப்பேன். ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுக்கு யூஸ் ஆகும், அதுக்கான டேபிள், அதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, யூசேஜ் என்ன, சுச்சுவேஷன்ஸ் என்ன, அதுக்கான கீவேர்ட்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம இதில் சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இது வந்துட்டு 30 நிமிஷம் வீடியோவாக இருந்தது. ஆனால் நான் வந்துட்டு கட் பண்ணி நடுவில் தேவையில்லாதது ப்ளஸ் கேப் இருக்கிறது அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு 10-12 நிமிஷமாக இது சுருக்கி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே புரியும், டைமும் ரொம்ப டிலே ஆகாது. நீங்களும் பாதியில் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே கான்செப்டே புரியாது. ஸோ ஆரம்பத்துலேருந்து பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பேசிக் எதுவுமே ஹிந்தியில் தெரியலனா, ஹிந்தியினுடைய பேசிக்ஸில் நம்ம 7-8 வீடியோஸ் போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ஓரளவாவது ஹிந்தி கான்செப்ட் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த 7 வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். ஓகே, நம்ம இப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பார்க்க போகிறோம். யூசேஜ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் பாருங்கள், மொத்தம் 4 இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதாவது டெய்லி ரொட்டீன்ஸ், ஹேபிட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், யூனிவர்சல் ட்ரூத், இன்னொன்று ஸ்கெடியூல்டு ஆக்டிவிட்டீஸ். ஓகே, டெய்லி ரொட்டீன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, நான் டெய்லியும் 6 மணிக்கு எழுந்திருப்பேன், 7 மணிக்கு குளிப்பேன், 8 மணிக்கு தூங்குவேன். இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது தான் டெய்லி ரொட்டீன்ஸ். நம்மளுடைய தினசரி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி சொல்கிறது டெய்லி ரொட்டீன்ஸ். அதுவே ஹேபிட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ்னால் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? ஹேபிட்ஸ்க்கும் கஸ்டம்ஸ்க்கும் என்னப்பா வித்தியாசம்? ஓகே, கஸ்டம்ஸ்னால் ஓகே, இப்போ நான் சொல்கிற பாருங்கள், நான் மட்டுமே கடைபிடிச்சா அது ஹேபிட்டுங்க, மற்றவங்களும் சேர்ந்து கடைபிடிச்சாங்கன்னா அது கஸ்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன், அது என்னுடைய ஹேபிட்ஸ். அதுவே கஸ்டம்ஸ்னால் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற ஒன்று. அதாவது நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், தீபாவளி கொண்டாடுறோம், ரம்ஜான் கொண்டாடுறோம், இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறோம், நல்லா எல்லாருமே சேர்ந்து கடைபிடிக்கக்கூடிய ஒன்று, அது கஸ்டம்ஸ். ஸோ இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் கேட்டகரியில் வரும். யூனிவர்சல் ட்ரூத்னா உலகளாவிய உண்மைகள். ஸோ இதுவுமே யூனிவர்சல் ட்ரூத்தில் வரும். அதாவது சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் சொல்லுவோம், அந்த கவு கிவ்ஸ் மில்க்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூனிவர்சல் ட்ரூத்தில் வரும். ஸ்கெடியூல்டு ஆக்டிவிட்டீஸ்னால் ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணுறது. இந்த ட்ரெயின் இத்தனை மணிக்கு தான் போகும், இந்த பஸ் இத்தனை மணிக்கு கிளம்புவோம், அப்படி ஆஃபீஸு 10 மணிக்குனா கரெக்டாக 10 மணிக்கு தான் ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்கெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ஷெடியூல்டு ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ் தான் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கான கீவேர்ட்ஸ் பாருங்கள். இதெல்லாம் வந்துச்சுன்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஆல்வேஸ் அப்படின்னா ஹமேஷா, அதாவது எப்பயுமேன்றதுக்கு ஹிந்தியில் ஹமேஷான்னு சொல்லணும். ஆஃபன்னா அக்சர், இல்லைனா பார்னு ஒரு வேர்டு இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம், அடிக்கடின்னு சொல்கிறது. சம்டைம்ஸ்னா எப்பயாவது, கபின்னு சொல்லுவோம். நெவர்னா கபினை, எப்பயுமே கிடையாது. டெய்லின்றது ரோஸ், இந்த ரோஸுன்றது பார்த்தீங்கன்னா தினமும் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். இதை தாண்டி எவ்ரிடே கூட சொல்லலாம், ஹர்தின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த நம்ம ஸ்லைடு மூவ் ஆகலாம். இது புரியுது இல்லைங்களா? இதுக்கான டேபிள் நம்ம அடுத்து பார்க்கலாம். 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் ஸ்லைட் தேடி போடுறேன். ஓகே, வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸினுடைய ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸி. மே வந்தால் நான் சொல்லுவோம் இல்லையா, இந்த நானுக்கு மேல் ஃபீமேலுக்கு என்ன வரும்ன்றத சொல்கிறேன். ரூட் வேர்ப் வரும். ரூட் வேர்போட நம்ம எண்டிங் பாஸ்ட் பிஓ போட்டிருக்கோம்லப்பா, அதை ஆட் பண்ணிக்கணும்ப்பா. அதாவது அதில் தான அழுத்தி சொல்லுவோம், பட் இங்கே லேம்பா சொல்லணும், தா, அவ்வளோதான். ரூட் வேர்ப் ப்ளஸ் தா ப்ளஸ் ஹூம், தாஹும் தீஹும். ஸோ ஓ வந்ததுன்னா தாஹை தீஹை, தும் வந்துச்சுன்னா தேஹோ, ஆப் ஹம் வே ஏ வந்துச்சுன்னா தேஹே. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, மே வரும்போது மேல் ஃபீமேல் வரும், ஓ வரும்போது மேல் ஃபீமேல் வரும், தும்மு வரும்போதும் மேல் ஃபீமேல். ஆப்போனண்ட் யாராவது ஃபீமேல் பர்சன் இருக்காங்கன்னா அங்கே
மேல் ஃபீமேலுக்கு நீங்கள் வேணால் எழுதிக்கலாம். தி ஹோ அப்படின்னு போட்டுக்கலாம். சப்போஸ் ஆப் ஹம் வே ஏ இதில் யாராவது மேல் ஃபீமேல் இருக்காங்கன்னா மேலுக்கு வந்துட்டு தே ஹே, ஃபீமேலுக்கு வந்துட்டு தீ ஹேன்றதை போட்டுக்கலாம் வேணும்னா. இல்லைன்னா நீங்கள் மாட்டு பண்ணலாம். பட் மேல் ஃபீமேல் 2 பேர் கலந்துருக்காங்கன்னா நீங்கள் தே ஹேன்னு போட்டாலே போதுமானது. சரிங்களா? இது 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 நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரெசன்ட் பி வேர்பு, பாஸ்ட் பி வேர்பு வித் ரூட் வேர்பு, அவ்வளோதான். ரூட் வேர்போட பாஸ்ட் பி வேர்ப் போட்டு அப்புறம் ப்ரெசன்ட் பி வேர்பை போட்டிங்கன்னா அது சிம்பிள் ப்ரெசன்டேஜ் டேபிளாக மாறிடும். வேறு எதுவும் இது நீங்கள் பெருசாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஈஸியாக தான்ப்பா இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸும் சிம்பிள் ஃப்யூச்சரும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிள் பாஸ்ட் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் நம்ம சிம்பிள் பாஸ்ட் வந்துட்டு கடைசியாக பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் இப்போதைக்கு பார்த்துடலாம். இதுக்கான ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்ல, அதுலேயே கூட இருக்கும். சரியா? இப்போ இது வரைக்கும் நம்ம 5 டேபிள் பார்த்துருக்கோம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா கன்ஃபியூஷன் ஆக போகுது. தெளிவாக பார்த்துக்கோங்க ஒவ்வொரு டேபிளையும். இதை எழுதி முடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். அடுத்து நம்ம இதுக்கான ப்ராக்டிஸ் பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு சீரீஸ் ஏதாவது எடுத்துருக்கணும், கா சீரீஸ், கோ சீரீஸ் அந்த மாதிரிலாம். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் எக்ஸசைசஸ் தெரியுதுங்களாப்பா உங்களுக்கு? நான் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போவேன் அப்படின்னா மே ரோஸ் ஆஃபீஸ் ஜாத்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போனா மே ரோஸ் ஆஃபீஸ் ஜாத்தா ஹூம். நீ நான்வெஜ் சாப்பிடுவியா? தும் நான்வெஜ் காத்தே ஹோ கியா? அவன் கிரிக்கெட் விளையாட மாட்டான். ஓ கிரிக்கெட் நை கேல்தா ஹை. அவங்க பாட்டு பாடுவாங்களா அப்படின்னா வே கானா காத்தே ஹேங் கியா. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போவேன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. நான் நாளைக்கு ஆஃபீஸ் போவேன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. போவேன்னு தான் எண்டிங்கில் முடியுது. பட் ரெண்டுமே வித்தியாசம் வேறு வேறு. டெய்லியும் வந்துச்சுன்னா அது ஹேபிச்சுவல், அதுவே நாளைக்குன்னு வந்துச்சுன்னா அது சிம்பிள் ஃப்யூச்சர். இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கா? ஓகே, நான் இப்போ உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். டூ யூ ஈட் நான்வெஜ், வில் யூ ஈட் நான்வெஜ்? இந்த 2 சென்டென்ஸில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னா ரெண்டுமே கரெக்டா? எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. சரி, வில் யூ ஈட் நான்வெஜ்ன்றது தப்பா? சரி, ஓகே ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ பாருங்களேன், சுச்சுவேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் நீங்களும் இருக்கோம். நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரியா? என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி எனக்கு தெரியும். இப்போ என்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? டூ யூ ஈட் நான்வெஜ்னு கேட்பீங்களா? ஒரு ஹோட்டலுக்கு 2 பேரும் போகிறோம். ஸோ என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் A to Z. நம்ம 2 பேரும் இப்போ ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட போகிறோம். நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க டூ யூ ஈட் நான்வெஜ்னு கேட்பீங்களா, வில் யூ ஈட் நான்வெஜ்னு கேட்பீங்களா? சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். சுச்சுவேஷன் நான் சொல்லிட்டேன். டூ யூ ஈட் நான்வெஜ் கேட்பீங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட? சரி, இப்போ நீங்களும் நானும் ஒரு அன்னோன் பர்சன் 5 நிமிஷம் தான் ஆகுது, பழகிறோம், நல்லா பழகிறோம். அன்னோன் பர்சன் ஒரு ஹோட்டலுக்கு போய் பசி எடுக்குது, 2 பேரும் சாப்பிட போகிறோம். அப்போ அந்த இடத்துல என்னன்னு கேட்பீங்க? அதாவது ஒரு அன்னோன் பர்சன் அவங்களுடைய ஹேபிட்டை பற்றி எனக்கு தெரியாதுன்னா டூ யூ ஈட் நான்வெஜ். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் இப்போ ஹோட்டலில் இருக்கிறேன், நீங்களும் இருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் போது கூட டூ ஈட் நான்வெஜ் அப்படி தான் கேட்பேன். உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்குமா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். அதுவே நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்களை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் அப்போது நான் வில் யூ ஈட் நான்வெஜ் தான் கேட்பேன். மேபி இன்றைக்கி ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஏதாவது கிருத்திகை பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலாக இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஏதாவது என்னாலும் கேட்கலாம். ஸ்பெஷல் டேவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சாப்பிடுங்களா சாப்பிட மாட்டிங்களா அப்படின்ற இடத்துல நம்ம கேட்குறது தான் வில் யூ ஈட் நான்வெஜ். ஸோ அப்போது ஹிந்தியில் அதை நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி ஹிந்தியில் பாருங்களேன், இங்கிலீஷ்லேயும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கக்கூடாது. ஹிந்தியில் பாருங்கள், இப்போ டூ யூ ஈட் நான்வெஜ் என்ற இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் ஆகுது, வில் யூ ஈட் நான்வெஜ் என்ற இடத்துல சிம்பிள் ஃபியூச்சர். இந்த வித்தியாசம் தமிழில் கிடையாதுப்பா.
அதனால தான் நம்ம வந்துட்டு கலோக்கியல் ஃபார்மில் தமிழில் கிடையாதுங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்றத ஒருத்தவங்களை பார்த்து கேட்டால், தெரிஞ்ச பர்சனை கேட்டால் அது நம்ம சிம்பிள் ஃப்யூச்சராக எடுத்துக்கணும், தெரியாத பர்சனை கேட்டால் அது நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டாக எடுத்து ரிப்ளை பண்ணணும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கீவேர்டு சொல்லித்தரேன் டெய்லி. ஆமாம், அதனால தான் நான் இங்கே கீவேர்டு சொல்லித்தரேன். நான் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போவேன்னா அது வந்துட்டு ஹேபிட்டு, அதனால் அது ப்ரெசண்ட்டு. அதுவே நான் நாளைக்கு ஆஃபீஸ் போவேன் அப்படின்னா ஃப்யூச்சர். நான் இப்போ கேட்குறவங்கள, ஏங்க நீங்கள் டெய்லி எத்தனை மணிக்குங்க தூங்குவீங்க அப்படின்னு கேட்குறேன். சொல்கிறீங்க 10 மணின்னு சொல்கிறீங்க. சரிங்க, நாளைக்கு எத்தனை மணிக்குங்க தூங்குவீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க 12 மணி ஆகுங்க நாளைக்கு தூங்குறதுக்கு, எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ ரெண்டுமே ஒன்றா? வேறு வேறு. ஸோ இதுதான் வித்தியாசம்ப்பா, சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வச்சுன்னா அதுக்கான டேபிள் எழுதணும். பழக பழக நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் நிறைய தெரிய வரும், சரியா? அதனால் ஒன்றும் கன்ஃபியூஷன்லாம் ஆயிக்க வேண்டாம். ரைட், நோட் பண்ணிக்கோங்கப்பா. இதை ஒரு தடவை எனக்கு படித்து காட்டுங்க. ओके, मैं रोज ऑफिस जाता हूँ. सेकेंड हैबिट குறிக்கிறது. सो तुम नॉनवेज खाते हो क्या, खाते हो क्या அப்படிதான் சொல்லணும், சரியா? தேர்ட் ஒன் படிங்க. வெரி குட். அவங்க பாட்டு பாடுவாங்களா அப்படின்றதுக்கு ஹிந்தியில் वे गाना गाते हैं क्या அப்படின்னா वो गाना गाते हैं क्या அப்படி கூட நம்ம சொல்லலாம், சரியா? ரைட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிச்சிட்டிங்களாப்பா? ஓகே, இதுக்கான எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆமாம், அதுலேயே இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயே நீங்கள் பண்ணுங்கள். மித்தது எல்லாமே ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிங்க. சிம்பிள் பாஸ்ட் வேண்டாம். வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணணுமா? இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா கொஷின் வேர்ட்ஸும் இது கூட நீங்கள் போட்டு பேசி பார்க்கணும், ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். நாளைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம் நாளைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம் தான், எனக்கு ஒன்றும் நோ இஷ்யூ, சரியாப்பா? ஓகே, நோ இஷ்யூ, எனக்கு அதை பற்றி ப்ராப்ளமே கிடையாது. உங்களுடைய விருப்பம் தான். எனக்கு எந்த டேஸ் கூட மறந்து போயிடுது. நீங்கள் எனக்கு அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதை பற்றி இஷ்யூ இல்லை, சரிங்களா? ஃபைன், எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நோ இஷ்யூ, நோ இஷ்யூ. ஓகேப்பா, தேங்க்யூ. ஸோ ஒரு ஆன்லைன் லைவ் செஷன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆன்லைன் கிளாஸில் எடுத்த ஒரு லைவ் செஷன். அது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் செஷன் இருந்தது. பட் அதை நான் சுருக்கி ஒரு 10 நிமிஷம் செஷனாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நடுவில் நிறைய கேப் இருக்கும், அவர் எழுதுவார் அதை பார்த்து. ஸோ அதனால் இன்னொன்று அவருடைய பேக்ரவுண்ட் வாய்ஸுமே உங்களுக்கு கேட்டிருக்காது. ஸோ இது வந்துட்டு 1:1 கிளாஸஸாக இருந்தது. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இதில் புரியுதா என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு நான் கிளாஸ் 1 கிளாஸ் 2 தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் இல்லையா, அதோடைய கண்டினியூவேஷனில் இந்த வீடியோ போடுவேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய வீடியோவை புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.